بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் சிறந்தது அகில உலகத்தையும் படைத்த ஏக இறைவனின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் உத்தம தூதர் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறைகள் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எதெல்லாம் புதிதாக உருவாக்குகின்றார்களோ புதிதாக உருவாக்குகின்ற ஒவ்வொன்றும் பித்அத் அனாச்சாரம் என்றும், அனைத்து அனாச்சாரங்களும் வழிகேடு என்றும், அந்த வழிகேடுகள் மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் தம்முடைய சமுதாயத்திற்கு ஆழப்பதிவு செய்தார்கள். அன்பார்ந்த மாணவிகளே, இந்த உரையின் ஆரம்பத்திலும் நான் அதை எனக்கும் உங்களுக்குமாக ஆழப்பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். வானவர்கள் தமது இறக்கைகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை இது. அப்படிப்பட்ட இந்த சிறந்த சபையில் நாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்னவென்றால், நட்பு கொள்வதின் ஒழுங்குகள். தலைப்பு எல்லாரும் பார்த்தீங்களா? நட்பின் ஒழுங்குகள். இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெரியணும். ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம்? ஏன்னா இன்றைய கால உலகத்துல, இந்த உலகத்துல நம்ம தவறு செய்யாட்டியும் நம்மை தவறின் பக்கம் இழுத்து கொண்டு போக சூழல்ல தான் இன்றைக்கு உலகம் இருக்கு. அப்படித்தானே? எங்க பார்த்தாலும் அனாச்சாரங்கள், கலாச்சாரம் என்கின்ற பேர்ல சீரழிவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம யார் கூட பழகணும், எந்த நட்பு சிறந்த நட்பு, ஒரு முஃமினுடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த லிமிட்டுக்குள்ளாடி இருக்கணும் அப்படிங்கறதை எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிய வேண்டிய அவசியத்துல தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பருவ வயது அப்படிங்கிறது எந்த கண்ணை கட்டி காட்டுல விட்டத மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த பருவ வயது. அப்ப இந்த பருவ வயதுல நம்ம யாரு கூட சேருகிறோமோ அவங்கள மாதிரிதான் நம்முடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஆக இந்த நட்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான உறவு அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவிற்குன்னு சொன்னா, இப்போ சிலவங்களுக்கு பெற்றோர்கள் இல்லாம இருக்கலாம், எத்தியமான பிள்ளைங்க இருப்பாங்க, பெற்றோர்கள் இல்லாம இருக்கலாம். சில பேர்களுக்கு கூட பிறப்புகளே இல்லாம இருக்கலாம். அப்படித்தானே? ஏதாவது ஒரு உம்மா ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில யார் இல்லாம இருக்க மாட்டா? ஃப்ரெண்ட் இல்லாம இருப்பாங்களா? ஃப்ரெண்டு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படித்தானே? அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது, இந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறவாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கொண்டாடுவாங்க. அப்படித்தானே? இப்போ ஒவ்வொரு நாளையுமே ஒவ்வொரு நாட்களுக்குன்னு நிர்ணயிப்பாங்க. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, தெரியுமா? நேற்று என்ன டே நடந்தது? இண்டிபெண்டன்ஸ் டே. அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரா கொண்டாடுனீங்களா ஃப்ரெண்ட்ஷிப் டே? தெரியலையா? யாரு? அந்த பிள்ளை சிரிக்குது, ஏதாவது தெரியும் போல. ஃப்ரெண்ட்ஷிப் டே எந்த நாள்? வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியுமா? யாருக்குமே தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் இருக்கு இல்லையா, ஆகஸ்டுடைய
முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து உலக அளவுல ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வருஷத்து கணக்குப்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம நட்பின் அந்த என்னது நட்பை வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட் பரிமாறுறது. ஆண்களாக இருந்தா எப்படின்னா, வாங்க நம்ம ஜாலியா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப் டேயை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி மது குடிக்கிறது, தேவையில்லாத பழக்கங்கள்ல ஈடுபடுறது. பெண்களாக இருந்தா வீட்டுல பெர்மிஷன் கேட்டுட்டோ பெர்மிஷன் கேட்காமல மாலா சுத்துறது. எதுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை தான் என்ன பண்றாங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அந்த லிமிட்டை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய அன்பை வெளிப்படுத்துறதுன்னு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுலயோ இல்ல விலை உயர்ந்த பொருட்களை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுலயோ என்ன இல்லை முக்கியம் கிடையாது. எதுலதான் முக்கியம்? நம்முடைய ஃப்ரெண்டை வந்து நம்ம எதுல அன்பை வெளிப்படுத்துறோம்னா மார்க்கத்திற்கு உட்பட்ட ஃப்ரெண்டா இருக்கணும். மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை தான் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்ம இந்த உலகத்துல நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்துல நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிப்போம். யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கும்? சின்ன பிள்ளையில இருந்தே ஃப்ரெண்ட் இருக்கும், அப்படித்தானே? எல்கேஜியில போகக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கூட கேட்டோம்னா ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா அவ யாரையா கை காமிப்பா, அப்படித்தானே? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எல்கேஜியில ஆரம்பிச்சு மரணப்படுக்கையில கிடக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வரைக்கும் யார் இருப்பா, ஏதாவது ஒரு நட்பு இருக்கதான் செய்யும். அப்ப அந்த அளவிற்கு இந்த நட்பு வந்து இன்னைக்கு அனைவரிடமும் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த இந்த நட்பினுடைய பாதிப்பு எப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம யாரிடத்துல நட்பு வைக்கிறோமோ இதே நண்பர்களுடன் தான் நம்ம எங்க இருப்போம்? வீட்டுல இருப்போமா? எங்க இருப்போம்? உலகத்துல நம்ம நட்பு வைக்கிறத மாதிரிதான் மறுமையிலையும் இருப்போம். அப்ப இந்த உலகத்துல நம்ம யாருடன் நட்பு வைக்கிறோமோ அவங்களோட நம்ம மறுமையிலையும் இருப்போம். எந்த அளவுக்குன்னா, ஒரு நல்ல மனிதனோட நல்ல ஒரு ஃப்ரெண்டோட நம்ம இந்த உலகத்துல நட்பு வைக்கிறோம்னா நாளைக்கு மறுமையில ரசூலுல்லா சொல்றாங்க, ரசூலுல்லாவிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நான் ஒரு மனிதனை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், அல்லாஹுக்காக நான் ஒரு மனிதனை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கான், ஆனா அவன் வந்து ரொம்ப மார்க்கப்பற்றுள்ள நல்ல நன்மைகள் எல்லாம் செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து நான் அவனோட எட்டவில்லை. ஆனா என்னுடைய நிலைமை என்ன யா ரசூலுல்லா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரசூலுல்லாவுடைய பதில் எப்படி இருந்தது? அவங்க சொல்றாங்க, இன்னக மஅ மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் நீ எங்க இருப்ப? மறுமையில இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இல்ல மாற்றமா கெட்ட நண்பர்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க இல்லையா, அவங்களும் எப்படிதான் இருப்பாங்களா, நாளைக்கு மறுமையில புலம்பக்கூடியவங்களாக இருப்பாங்களா? எப்படி புலம்புவாங்களா? ஃபமாலனா மினஷ் ஷாஃபிஈன் ஃபலா ஸதீகின் ஹமீம், யாருமே என்ன இல்ல, எனக்கு பரிந்துரை பண்றதுக்கு யாருமே இல்லையா, கெட்ட நண்பனோட சேர்ந்து நான் இந்த மறுமையில வந்து கிடைக்கிறேன் பாத்தீங்களா, நரகில வந்து கிடைக்கிறேன் பாத்தீங்களா, எனக்கு யாருமே உதவுறதுக்கு இல்லையா, நான் கெட்ட நண்பனோட சேர்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் புலம்பக்கூடியவனா இருப்பானா? அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? நல்ல நண்பன் வேணுமா, கெட்ட நண்பன் வேணுமா? இந்த உலகத்தோட முடியாது, நாளை மறுமை வரைக்கும் யார் வருவா? மனிதர்கள். நட்பு வந்து நம்மை தொடரக்கூடியதாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த நட்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பவர் உள்ளதா இருக்கும். எந்த அளவுக்கு பவர்னா, ஒரு ஃப்ரெண்ட சொல்லி கேட்காம யாருமே இருக்க மாட்டா, அப்படித்தானே? இப்போ உதாரணத்துக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏதாவது ஒரு பிள்ளை வந்து ஏதாவது தவறின் பக்கம் போகக்கூடியதா இருக்கும். அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டான், இல்ல வாப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டான். அப்ப அந்த உம்மாவும் வாப்பாவும் என்ன பிளான் பண்ணுவாங்க, அவ ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல வைக்கலாம். சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்டு சொன்னா கேப்பா, ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களை நீ சொல்லுவியா, அவ இப்படி எல்லாம் தப்பு பண்றா, சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாண்டிங் யாருக்கு இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டுன்னா என்னன்னே தெரியாத லெவலுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன உங்களுடைய பார்வையில சொல்லுங்க பாப்போமே, எப்படி நம்ம ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிப்போம்? எதை வச்சு உங்க ஃப்ரெண்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அப்படிதானே? அப்ப நீங்க சொல்லுவீங்க, இவளுடைய பேரனா சொல்றேன், இவதான் என் ஃப்ரெண்டு, ஆமினா தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. எதனால நீங்க அந்த பிள்ளைய ஃப்ரெண்டுன்னு தேர்ந்தெடுத்தீங்க? எக்ஸாமுக்கு காமிச்சு தரதுனாலயா? இல்ல வாப்பா வெளிநாட்டுல ஏதாவது இருந்து சாக்லேட்ஸ்லாம் கொண்டு வரதுனாலயா? இல்ல,
எதனால? உங்களுக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வந்து எதனால நான் அந்த ஃப்ரெண்டை வந்து தேர்ந்தெடுத்தேன், அவள்கிட்ட நல்ல குணம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்மளே யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா, பார்க்கறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதானே? எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்கு. ஃபேஸ்புக்கு முன்னாடி காலத்துல தான் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இருக்காது, ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்? யாருக்குமே இல்லையா? இல்லையா? சரி, இல்லாம இருந்தா மாஷா அல்லாஹ். இந்த வயசுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் எப்படின்னா, சின்ன பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு பர்த்டே வந்தா சரி, அந்த மார்க் எடுத்தா சரி, கேட்காமலே போனை வந்து என்ன பண்றாங்க, கிஃப்டா பரிசளிக்கிறாங்க. சரி, அது மட்டும் போகுமா? அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அதுல வந்து ஃபேஸ்புக், ஸ்கூல்ல போனா ஃப்ரெண்டு சொல்லுவா, எனக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்கு, எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, அந்த பையன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணா, இந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியால தான் இந்த ஃப்ரெண்டை வச்சு அதிகமா என்ன பண்றது, மிஸ்யூஸ் பண்றதுக்கு பாக்குறோமா இல்லையா? நிறைய நியூஸ் வரும். முதல்ல எதுல தான் ஸ்டார்ட் ஆகும்? முதல்ல சொல்லுவாங்க, நான் நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிதான் எது வரும், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். கண்ணுக்கு தெரியாதவர்களுடன் நம்ம பேசுறோம், பழகுறாங்க. நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கண்ணுக்கு தெரியாத ஆண்களுடனோ பெண்களுடனோ பழகுறாங்க. கடைசியில அவர்களுக்கு எது கிடைக்குது? ஏமாற்றம் தான் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா அதிகமா ஃப்ரெண்ட்ஸுகள் எதுக்கு இருப்பாங்கன்னா, நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்றதுக்கு. அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நம்ம எதை சொல்லுவோம், ஏதாவது கஷ்டங்கள் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல உள்ளாடி மத்தியில நம்ம பேசி நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு எந்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, யாருன்னே தெரியாது, 2 நாள் சிரிச்சு பேசி அந்த ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்ல எதுல வேணாலும் இருக்கட்டும், சிரிச்சு பேசினா என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்ட் வந்து இவன் தான் என் ஃப்ரெண்ட், இவ தான் என் ஃப்ரெண்ட், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஃப்ரெண்டுன்னா யாரு அப்படின்னு இல்லாத லெவலுக்கு ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட் ஆப். தெரியுமா? எனக்கு தெரியல, அதை பற்றி யாரு சொல்லித்தாங்களேன். ஃப்ரெண்ட் ஆப்னா என்னது? யாரா இன்ஸ்டால் பண்ணி வச்சு பேச ஏதாவது செய்றீங்களா? தெரியுமா? எனக்கும் தெரியாது. வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது இடையில ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்லாம் வரும். அது என்ன விஷயம் அப்படின்னா, மனசுக்கு ஏங்கி கிடக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பேசலாமா, அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. ஃப்ரெண்டு வந்து தேடி போகவே தேவையில்லையா, நம்ம ஆன்லைன்ல என்ன பண்ணுமா, ஃப்ரீ ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்குமா. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம ஆயிடுச்சு. இதுவா ஃப்ரெண்ட்ஷிப்? இப்படியே இருக்கணும் நம்முடைய நட்பு? இல்ல. உண்மையான நட்பு என்பது நம்ம என்ன பண்ணணும், ஏமாற்றமே இல்லாமல் சரியான புரிந்து கொண்ட ஒரு நட்பாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நண்பர்கள் அப்படின்னா ஆணும் பெண்ணும் நண்பர்கள் ஆகுறாங்க. இருக்கா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்ப்போம், ஆணும் பெண்ணும் நண்பர்கள் ஆகுறாங்க. ஆனா இஸ்லாமிய பார்வையில ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நண்பர்களாக இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்றால் பல ஆய்வுகள் பண்ணும்போது அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இவங்க வந்து எப்படிப்பட்டவர்கள் என்றால் அட்ராக்ஷன், மாறி மாறி அட்ராக்ஷன் வரக்கூடிய ஒரு கவர்ச்சி தான் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குமே தவிர, அங்க வந்து ஒரு பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து அதிகமா இருக்காது. பல ஆய்வுகள் பண்றவங்க வந்து அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி அப்படின்னா, பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்களுடன் தொட்டு பேசுறது, காலேஜ் ஸ்கூல்ஸ்ல பார்த்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு தானே, அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க அதை சகஜமா விட்டுட்டு போவோம். முன்னாடி காலங்கள்ல கூட தான் ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாவே வச்சிருந்தாங்க, ஆணு பெண்ணுகிட்ட பேசக்கூடாது, பெண்ணு ஆண்கிட்ட பேசக்கூடாது அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி, ஆணும் பெண்ணும் காலேஜ் படிச்சாலும் சரி, ஸ்கூல் படிச்சாலும் ஒரு பெஞ்சில் இருந்து சகஜமா தொட்டு பேசி சிரிச்சு விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல. ஆனா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு எது சொல்லி தருது, ஒரு ஆணிடத்துல உங்க கிளாஸ்ல பசங்க இருக்காங்களா, பேசலாம், தாராளமாக பேசலாம், ஹிஜாபான முறையில குழைந்து பேசாமல் நல்ல ஸ்டடியா நின்று கட் அண்ட் ரைட்டா பேசலாம், குலையாமல் பேசலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஆண்களுடன் தனியா சுத்துறது, பெரிய பெரிய காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? கேட்டா என்ன சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில போன்ல எல்லாம் பேசக்கூடிய லெவலுக்கு என்ன ஆகுது, அந்த நட்புடைய பேரை வச்சு அதிகமாக இப்படி எல்லாம் நடக்கு. ஆனால் ஆணும் பெண்ணும் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முடியாது. ஆக நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம யாரை நண்பனாக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு செய்யணும். நம்ம எப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நம்ம நண்பனாக்கணும், யாரா ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், ஹலாலான அந்த ஃப்ரெண்டு வந்து நன்மையை
ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கணும். சரியா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் பஅதுஹும் அவுலியா பஅத், அவுலியா பஅத், ஒருவருக்கொருவர் எப்படி இருப்பாங்களாம்? உற்ற நண்பர்கள். ஆணுக்கும் பெண் பெண்ணுக்கும். சரியா? நம்பிக்கை கொண்டிருந்தா அவங்க உற்ற நண்பர்களாக இருப்பார்களாம். எப்படி நண்பர்களாக இருப்பார்களாம்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விட்டு தடுப்பார்கள். நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்ய போயிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்களா? இந்த தப்பு நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மள அதுல இருந்து விலக்குவாங்க. இதுவே நம்ம நல்ல விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்களா. அந்த அளவிற்கு யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். மேலும் வ யுகீமூன ஸலாத், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஸலான்னா என்னது? ஸலா தெரியலையா? தொழுகை. சரியா? அரபிக்ல ஸலான்னு சொல்லுவாங்க. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாரு? ஃப்ரெண்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த கேட்டகரியில இருக்காங்களான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரெண்டு தொழக்கூடியவர்களாக இருப்பார்களா? வயத்தூன ஜகாத், மேலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஜகாத், பொருளாதாரம் இருந்தா அதிகமாக அல்லாஹ்வின் மார்க்கத்துல செலவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்களாம். உலைக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அந்த கூட்டத்தாருக்கு யாரு? அல்லாஹ் ரஹ்மத் புரிவான். அப்ப அப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக தான் நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? நன்மையின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்காளா? நீங்க நம்ம கிளாஸ்ல போயிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ட முதல்ல என்னதான் சொல்லுவோம்? என்ன பேசுவோம்? நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீரியலை பத்தி பேசுவோம். நேத்து இந்த சினிமா பத்தியா, அந்த சீரியல் பத்தியா, அதுல என்ன நடந்தது, நேத்தையும் வீட்டுல கெஸ்ட் வந்தனால அந்த எபிசோடு போயிடுச்சு, அப்படிதானே பேசுவோமா? அந்த எபிசோட் போயிடுச்சு, என்ன சொல்லி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. மேலும் நிறைய நல்ல நல்ல சினிமாஸ் வந்தது அப்படின்னா அந்த லிங்க் எனக்கு போன்ல சென்ட் பண்ணுவியா, எனக்கு சென்ட் பண்ணா வரவே மாட்டேங்குது சொல்லுவோமா? சொல்லாம இருந்தா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பிள்ளைங்க. சரியா? அப்போ இந்த சினிமா சீரியல் தேவையில்லாத வெட்டி பேச்சு, அடுத்தவனை பத்தி பேசுறது, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய பத்தி பேசுறது, இப்படி நிறைய தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் என்ன ஆகுது? கிளாஸ் ரூம்ல எல்லாம் நடக்குது. மேலும் என்ன இன்னும் பல விஷயங்கள் எப்படின்னா இன்னைக்கு ஆண் பசங்களை நம்ம பாக்குறோம். இந்த தெருவுகள்ல எல்லாம் நின்று பாங்கு சவுண்டு கேட்கும். என்ன பண்ணுவாங்க? அங்கேயே நின்று போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? பெண்கள் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருந்து அந்த நேரம் இப்ப எல்லாருக்கும் என்னதான் இருக்கு? போனு தான் இருக்கு. அப்படித்தானே? போன்ல ஒரு நாளாவது பேச்சு கிடைக்காம இருக்காது. போன்லயே அந்த பிள்ளைங்களுடைய மைண்ட் அப்படியே ஆகுது. ஆக தொழுகைக்கு பாங்கு சொல்லுதா, என்ன பண்ணுது, என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைய காலகட்டம் அமையுது. ஆக ஒரு நல்ல நண்பனாக இருந்தா நம்மள என்ன பண்ணுவான்? அந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துவான். நீங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாமே, முஸ்லீம் ஸ்கூல்ல எல்லாமே அதிகமா இந்த மதியான லொஹர் டைம் வரும்போது தொழுகைக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா? இருக்கும். இல்லாத ஸ்கூல் இருக்குமா? முஸ்லீம் ஸ்கூல்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க? எல்லாருக்குமே மோஸ்ட்லி முஸ்லீம் ஸ்கூல் தான், அப்படித்தானே? சரி, அப்ப எல்லா ஸ்கூல்லையுமே லொஹர் டைம் வரும்போது அந்த டைமிங் தருவாங்களா? எத்தனை பேர் நீங்க தொழுவீங்க அந்த டைம்ல? உண்மையதான் சொல்லணும். மாஷா அல்லாஹ். அப்படி தொழ முடியாத இருக்க அந்த சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு தொழ வேண்டாம், இன்னைக்கு அந்த பீரியட் இருக்கு, இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையின் பக்கம் தடுக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? இல்ல என்ன பண்ணணும்? வா நம்ம தொழ போகும், நம்ம மறந்து இருந்தாலுமே வா நம்ம தொழ போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்களா? மேலும் கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க ஹதீஸுகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குர்ஆன் விஷயங்களாக இருக்கட்டும், எதாவது டிஸ்கஸ் பண்றது எத்தனை பேர்? கம்மியா தான் இருக்கும், அப்படித்தானே? சரி, மாஷா அல்லாஹ். நான் இப்ப கேட்கல எத்தனை பேர் உண்மை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எதுலதான் ஈடுபாடாக இருக்கணும்? அதிகமா நல்ல அழகான இஸ்லாமிய விஷயங்கள்ல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஹிஜாப் முறைகள் நம்ம பாக்குறோம். நம்ம நல்ல பிள்ளைங்களா இருப்போம். கூட இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பா? கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா? ஹிஜாப் சரியா சுத்தாத முறையில இருப்பா. 2 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பின்னெல்லாம் குத்தி அழகா சுத்தி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவள பாக்குவோம். அவ எப்படி இருப்பா?
லிப்ஸ்டிக் போட்டு வருவா. ஸ்கூலுக்கு அலோட் கிடையாது, வெளியே எங்கேயாவது போறோம் பாக்குறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா, லிப்ஸ்டிக் போட்டுட்டு வருவா. அப்புறம் ஐலைனர் ரொம்ப கனமா கட்டிய மேல கீழே போட்டு வருவா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆசை தூண்டும்? ஃப்ரெண்டு ரொம்ப மாடர்னா இருக்காளே, வெளியே வரும்போது ஃபர்தா போடாம அரை குறையான ஆடைகள்ல வருவாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? 2-3 நாள் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய மனசு வந்து நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்களோ அதன் பக்கம் நம்மளே அறியாமலே போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ஆக நம்ம கூட யார் கூட இருக்கோமோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் என்ன ஆகும், நம்மள அறியாமலே நம்ம சேஞ்ச் ஆயிடும். ஒருவேளை உமா பாப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த பிள்ளைங்களோட சேராத, அந்த பிள்ளையோட சேராத, அந்த பிள்ளை எப்படி சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண சொல்லுவோம், அவ எப்படி இருந்தா என்னம்மா, நான் நல்ல பிள்ளையா தானே இருக்கேன் அப்படின்னு வேற பேசுவாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா நம்மளே அறியாமலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த இப்போ நம்ம வந்து என்ன, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா எல்லாம் அதர் லாங்குவேஜஸ் தெரியாது. ஆனா அந்த ஊர்களில் நம்ம போனா நம்ம பழகுறோமா இல்லையா, அந்த லாங்குவேஜ் ஒரு 2 months இருந்தோன்னா அந்த லாங்குவேஜ் ஈஸியா நம்மளுக்கு வந்து ஃப்ளூயண்டா வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா நம்மளை அறியாமலே அந்த ஃப்ரெண்டுடைய கேரக்டருக்கு நம்ம போயிடுவோம். நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்களா இல்லையா, பூவோடு சேர்ந்தால் தெரியுமா, பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் வேற சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, யார் ஒரு மனிதர் வந்து யாருடன் அவனுடைய சகோதரனுடைய வழியில தான் இருக்கான், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மையுஹாலில், அதனால அவங்க வந்து எப்படிப்பட்ட நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுல வந்து உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுமே சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யா இருக்குமா? இல்ல, அப்படித்தானே. நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் ஆகும். உதாரணமா சொல்ல போனா நம்ம ரோட்ல வந்து நிறைய தேவையில்லை கெட்ட பிள்ளைங்களோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். பட் நம்ம யாரா இருப்போம், நல்ல பிள்ளைங்களா இருப்போம். இப்போ ஊர்ல யாராவது வந்து விசாரிக்கிறாங்க, இந்த ஆயிஷா எப்படிப்பட்ட பிள்ளை, ஆனா நம்ம வந்து நல்ல பிள்ளையா இருப்போம். நம்ம கூட ஸ்கூல்லயும் காலேஜ்ல எல்லாம் சுத்துறது யாரு கூட, தேவையில்லாத அடாவடி பிள்ளைங்களோட நம்ம சுத்தி இருப்போம். ஆனா நம்ம பேரும் எப்படிதான் வரும், ஐஷாவா, அவ வந்து சேர்ந்த பிள்ளைங்க சரியில்லை, அப்ப அவளும் அப்படிப்பட்ட பிள்ளையா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே அந்த பேர் தான் வரும். சரியா? அப்போ நம்முடைய அந்த யாருடன் நம்ம சேருகிறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய கேரக்டரும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இந்த விஷயத்திலையுமே நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம வந்து யாருடன் நட்பு வைக்க தகுதியானவர்கள் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் இருக்கக்கூடிய உதாரணத்தை பத்தி சொல்றாங்க. நல்ல நண்பனுக்கு இருக்கக்கூடிய உதாரணம் என்னவென்றால் கஸ்தூரியுடைய வாசனையை போன்றது. அதாவது அத்தர்னா எப்படி மணக்குமா, மணக்குமா, அத்தர்னா மணக்கும். பக்கத்துல போயிருந்தா என்ன, நல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தவங்களுடைய பக்கத்துல போயிருந்தா அவன் அடிச்சு தராமலே நம்மளுக்கு என்ன ஆகும், மணக்கும். அப்படித்தானே? அப்ப அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு கஸ்தூரி பொருளையும் வாங்கலன்னாலும் பக்கத்துல போய் இருந்தாலே அந்த டச் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரிதான் நல்ல நண்பரோட இருந்தா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். இதுவே கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்னவென்றால் கொல்லனின் உலையை போன்றது. வெல்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த தீயெல்லாம் வச்சு, அப்படி அவங்களுடைய உடையில எல்லாம் என்னதான் இருக்கும், அதனுடைய மனம்தான் இருக்கும். அதே கெட்ட நண்பனாக இருந்தால் கொல்லனின் உலையை போன்றது. அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல பொருளும் கிடைக்காது. அந்த துர்வாடையை தான் நம்ம என்ன பண்ணணும், வாங்கிக்கிட்டு வரணும். அந்த கெட்ட நண்பனுக்கு பக்கத்துல நம்ம போயிருந்தாலும் அவன் வந்து கெட்ட விஷயம் செய்யறதை தான் நம்ம வாங்கிக்கிட்டு வருவோம். அந்த அளவிற்கு ஒரு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணத்தை வந்து நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நம்ம முடிவெடுக்கணும், நம்ம இருக்க வேண்டியது நல்ல நண்பர்களுடனா இல்ல கெட்ட நண்பர்களுடனா அப்படிங்கறத வந்து நம்ம முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம யார நண்பனாக்கணும் சொல்லுங்க பாப்போம். இப்ப சொன்னேன் இல்லையா, யார நண்பனாக்கணும், எந்த விஷயத்துல நம்ம நண்பனாக்கணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல நண்பனாக்கணும். எதுக்காக நம்ம நண்பனாக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கணும். ஒரு நண்பனை எப்படி நம்ம நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அந்த மார்க்க விஷயத்திற்கு உட்பட்ட ஃப்ரெண்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நேசம் வைக்கணுமா, அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்களிடத்துல தெரியப்படுத்தணும். சரியா? நபிகளாருடைய காலத்துல வந்து சபையில இருக்கிறாங்க. சபையில இருக்கும் போது ஒரு மனிதர் என்ன பண்றாங்க, அப்படியே போறாங்க. போகும்போது ஒரு மனிதர் இங்க இருந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த மனிதரை வந்து நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்.
அந்த மனிதரை அல்லாஹுக்காக நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா, அது அந்த மனிதருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாரை நீ நேசிக்கிறாயோ அவரிடத்துல போய் சொல்லு. அப்ப அந்த சஹாபி போய் சொல்றாங்க, நான் அல்லாஹுக்காக உன்னை நேசிக்கிறேன். அப்ப அந்த சஹாபி சொல்றாங்களாம், நீ யாருக்காக என்ன நேசிக்கிறாயோ அவர் அல்லாஹும் என்ன பண்ணட்டும், உன்னை நேசிக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தணும். நம்ம அப்படி அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடிய ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்தா நாளை மறுமையில நம்மளுக்கு என்ன பலன் தெரியுமா? அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும். அர்ஷனுடைய நிழல் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 7 பேருக்கு. யாருக்கு தெரியும்? 7 பேர் தெரியலையா? அர்ஷனுடைய நிழல் வந்து 7 பேருக்கு கிடைக்கும். அதுல ஒரு ஆள் வந்து யாரு? அல்லாஹுக்காக நேசம் வைத்து அல்லாஹுக்காக பிரியக்கூடிய 2 நண்பர்கள். அதாவது அல்லாஹுக்காக நேசம் கொள்றதுன்னா மார்க்க விஷயத்துல என்னுடைய நண்பன் இருக்கானா அப்படிங்கிறத பார்த்து அல்லாஹுக்காக நேசம் கொள்றது. அல்லாஹுக்காக வெறுக்கிறதுனா என்னது? நம்ம ஒரு நண்பனுடன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். அவன் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் செய்யறான், அதோட நம்ம விட்டுட்டு போகாம முதல்ல சொல்லி பார்க்கணும். அவன் அதை கேட்கவில்லையா, அவனை விட்டு என்ன பண்ணணும், விலகி விடணும். இப்படி அல்லாஹுக்காக அந்த மார்க்கத்திற்காக தானே நம்ம அந்த ஃப்ரெண்டை வந்து விட்டுட்டோம். அப்படி அல்லாஹுக்காக நேசம் வைத்து அல்லாஹுக்காக யார் வெறுத்தார்களோ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு வந்து அல்லாஹ் எதை கொடுக்குறான்? நாளை மறுமையில அர்ஷினுடைய நிழலை கொடுக்குறான். எந்த ஒரு நிழலும் இல்லாம இன்னைக்கு நம்ம வெயில் காலத்துல வெளியே போனா என்ன தேடுவோம்? நல்ல சுட்ட வெயில் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எங்கேயா போய் ஏசியில உட்காரலாமா அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி நாளை மறுமையில எல்லா மனிதர்களும் அவர்களுடைய அந்த பாவங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்களா, அந்த வேர்வையில மூழ்கி நிற்பார்களாம். அப்படி மூழ்கி நிற்கும் போது அந்த மனிதர்கள் நினைப்பாங்களா, எங்கேயாவது நிழல் கிடைக்காதா? அப்ப அல்லாஹ் கூப்பிடுவா, ஐனல் முத்தஹாபூன், என்னது, எனக்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு கூப்பிடும் போது இந்த மனிதர்கள் வருவார்களாம். எந்த நிழலும் இல்லாமல் நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல, அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கக்கூடிய நாள்ல யார் வருவா? அல்லாஹ்க்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாங்க இல்லையா, அல்லாஹ்வுக்காக அந்த ஃப்ரெண்டை முறிச்சாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் வருவார்களாம். அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்டு இருப்பாங்களா. இன்னும் சொல்ல போனா அவங்கள பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வியப்படைந்து போய் இருப்பார்களாம். அவர்களுக்கு அந்த நாள்ல எந்த கவலையும் இல்லை, எல்லாரும் பயந்துருவாங்க. அப்படிதானே? அந்த நாள்ல எப்படி நமக்கு என்ன ஆக போகுதோ, நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் தப்பு செஞ்சோமோ அப்படியெல்லாம் நம்ம இருப்போம் இல்லையா? ஆனால் அல்லாஹுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு நல்ல முறையில இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவர்கள் எப்படி இருப்பார்களாம், சந்தோஷமா ஒளியின் மீது அமர்ந்திருப்பார்கள் என்றெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் வருது. ஆக நம்முடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்படிதான் இருக்கணும், இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் நாளை மறுமைக்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ட இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பழக்கம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு? மாஷா அல்லாஹ், எல்லாரும் சொல்லுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸை வந்து மாறி மாறி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருள் என்ன? அஸ்ஸலாம். சலாம்னா என்னது? சலாம் சொல்லு, சலாம் சொல்லியாச்சு அப்படித்தானே? சலாம்டைய மீனிங் என்னது? சலாம்னா சாந்தி. அலைக்கும், அலைக்கும் உன் மீது, உங்கள் மீது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியும் யாருக்கு வரட்டும், நம்ம சொல்லக்கூடிய ஆள்கிட்ட வரட்டும் அப்படிங்கிற ஒரு துஆ தான் அது, அப்படித்தானே? அப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்கும்போது என்ன சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சொல்லாம போய் சொல்லும்போது ஃப்ரெண்டு சொல்லுவா, என்னடா புதுசா நீ சொல்ற அப்படின்னு யோசிப்பா, அப்படித்தானே? நம்ம ஃப்ரெண்ட்ட வந்து நம்ம இனிமே நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும், சரியா? அப்ப சலாமை பரப்புதல் என்பது ஒரு துஆ சொல்றது மாதிரி. நம்ம ஃப்ரெண்டை சந்திக்கும் போதும் சரி, யாரை சந்திச்சாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், சலாமை சொல்லிதான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஆரம்பிக்க வேண்டும். மேலும் என்னன்னா, தூய நட்பாக இருக்க வேண்டும். நம்முடைய நட்பு வந்து எப்படி இருக்கணும், இல்ல பெர்ஃபெக்ஷன், எந்த ஒரு கலப்படமும் இல்லாம
எந்த ஒரு தேவையில்லாத எண்ணமும் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். கொஞ்ச நாள் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணுவோம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகும், வேற ஏதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்டு நல்ல படிக்கக்கூடியவ என்ன பண்ணுவா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி வா இப்படி வான்னு ஏதாவது அவளை பத்தி தப்பா சொல்லிட்டானா இங்க விட்டுட்டு அங்க தாவுறது, அப்புறம் இங்க விட்டுட்டு அங்க தாவுறது, அப்படி இருக்குமா இல்லையா? ஆனா என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம் அப்படின்னா அவர்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்த கூடாது, அவங்களை வந்து காயப்படுத்த கூடாது. சரியா? உண்மையான நட்பாக நாம இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அநீதி இழைக்க கூடாது. ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண கூடாது, நம்ம ஒரு பொருளை தாரேன் ஒரு விஷயத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஏமாற்ற கூடாது. சரியா? அநீதி இழைக்க கூடாது. மேலும் அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், பூர்த்தி செய்யணும். இப்போ உங்களுடைய பருவத்திற்கு தேவைகள் இருந்தா பூர்த்தி செய்யணும்னா நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கோம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து படிப்பு ஏறல ஸ்டடீஸ் ஏறல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க, சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பீங்களா? நான் மட்டும்தான் படிக்கணும், உனக்கு என்னது சொல்லி தர்றதுக்கு, நீ கிளாஸ்ல தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம ஆமா அவங்களுடைய ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது உண்டுன்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய வயதுக்கு உண்டான அவர்களுடைய தேவை. அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது யாரு பூர்த்தி செய்வா, அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஏதாவது துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் மாற்ற வேண்டும். அன்றைய கால சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? அன்றைய கால சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி வந்து பைருஹா அப்படிங்கிற ஒரு பெரிய தோட்டத்தையே கொடுத்தாங்க. எந்த சஹாபி தெரியுமா? நீ விரும்புறதே உன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்காத வரைக்கும் நீ உண்மையான முக்மின் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கும் போது, அப்படியா என்கிட்ட இருக்கக்கூடிய நான் ரொம்ப விரும்பக்கூடிய பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தை வந்து தானமா தர்மம் பண்ணாங்க. அந்த சஹாபியுடைய பேர் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அன்சாரிகளும் முஹாஜிர்களும். அன்சாரிகள்னா யார் தெரியுமா? அன்சாரிகள் என்றால் அந்த மதீனாவில் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த சஹாபாக்கள். முஹாஜிர்கள் என்றால் மக்கால வாழ்ந்துகிட்டு இருந்த சஹாபாக்கள். அப்ப மக்காவில இருந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணாங்களா, அல்லாஹ்வை தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ண போது பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகள் வரும்போது குறைஷிகள் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் எங்க வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க, நம்ம எல்லாம் இப்போ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போவோம், ட்ரெஸ் எடுத்துட்டு போவோம், பல்லு தேய்க்கிற ப்ரஷ் வரைக்கும் எடுத்துட்டு போவோம், அப்படித்தானே? சோப் எடுத்துட்டு போவோம், செப்பல் எடுத்துட்டு போவோம், எல்லாமே எடுத்துட்டு போவோம். ஆனா அந்த சஹாபாக்கள் எப்படி வந்தாங்க, எதுவுமே எடுக்காம எதுவுமே இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு வந்தாங்க. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, மக்கால இருந்து வர்றவங்களை வந்து என்ன பேர் சொன்னேன், முஹாஜிர்கள். மதீனால இருக்கிறவங்க அன்சாரிகள். இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறாங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை எதுக்கு ஏற்படுத்துறாங்க, மாறி மாறி ஷேர் பண்றதுக்கு. அப்படித்தானே? அன்சாரிகளுக்கு வந்து அதிகமாக செல்வங்களுடையவர்களாக இருந்தா கொஞ்சம் பாதி இவங்களுக்கு கொடுங்க. அப்ப அதுல வந்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படிங்கிற சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள்ல பாதியை நீ எடுத்துக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். இந்த சஹாபி மட்டும் இல்லாம நிறைய சஹாபாக்கள் வந்து அந்த நாடு துறந்து வந்த முஹாஜிர்களுக்கு வந்து எதுக்கு, நட்பின் விஷயமா சகோதரத்தை ஏற்படுத்தினதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாதி பாதி பங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு பிற சகோதரர்களுடைய துன்பத்துல வந்து அவங்க தீர்வு காணக்கூடியவர்களாக அன்றைய கால சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா நம்ம எப்படி ஆபத்துல உதவுவோமா, ஆபத்துல உதவக்கூடிய ஃப்ரெண்டா தானே நம்ம இருப்போம். இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம், நீ மட்டும் மாட்டிக்கிட்டு நின்னுக்கோ, நான் எஸ்கேப் ஆகிட்டுங்க, என் வீட்டுல என் உமா பேசுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாதி தலை தறிக்க ஓடக்கூடியவங்களா இருப்போம். அப்படித்தானே? எதுவாக இருந்தாலும் நேர்மையான விஷயத்திற்கு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நேர்மையான விஷயமாக இருந்தால் யாரிடமும் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட இருக்கக்கூடிய குறைய என்ன பண்ணக்கூடாது, யாருடையும் போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஃபேஸ்புக்லயாக இருக்கட்டும் எங்கேயாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் உண்டுன்னா எழுதி விட்டுருவாங்க, இவன் அப்படி இவன் இப்படி இவன் இப்படி. இல்லை நம்ம கிளாஸ்ல தான் இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவள்கிட்ட நம்ம நல்லா பேசி நல்லா பழகிட்டு இருப்போம், அவள்கிட்ட நிறைய சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். இல்லை அவள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாறி மாறி சண்டை வந்த உடனே வேற ஃப்ரெண்ட்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அப்ப என்ன ஆகும், இவ சொன்ன சீக்ரெட் எல்லாம் போய் மற்றவள்கிட்ட சொல்லி கொடுக்கறது. அந்த பழக்கம் இருக்கா? இல்ல. இருக்கா? இல்லாம இருந்தா சரி.
அப்படி இருக்கக்கூடாது, சரியா? ஏனென்றால் அப்படி புறம் பேசுதல வந்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. அவர்களுடைய ரகசியத்தை வந்து அவர்களுடைய ரகசியம் யார்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, யாரிடமும் நாம போய் சொல்லவே கூடாது. அவர்களது வந்து உறுதியான நம்பிக்கையை வந்து நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அப்படிதான் யாரும் இருந்தா. ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? ஆயிஷா நாயகியுடைய வாப்பா. அவங்க வந்து ரொம்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஏஜுக்கு சமமான ஃப்ரெண்டா? இல்ல, ரொம்ப வயசானவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விடையும் ரொம்ப வயது அதிகமானவங்களா தான் யார் இருந்தா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சபையில இருந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து மிம்பர்ல ஏறிட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வந்து ஒரு மனிதன்கிட்ட கேட்டானாம். என்ன கேட்டான் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்துல வந்து உனக்கு நன்மை வேணுமா இல்ல மறுமையில நன்மை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மனிதன் எதை தேர்ந்தெடுத்தான்? மறுமையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அபூபக்கர், அப்ப சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுக்கு ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அழுறாங்க? ஏன்னா அபூபக்கருடைய உள்ளம் என்பது எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ரொம்ப சாஃப்ட். எது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ரொம்ப தேம்பி தேம்பி அழுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் வந்து கடைசி மரண தருவாயில வந்து யாரதான் இமாமா தொழ சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நின்று தொழ முடியாது, அப்படிதானே? அப்ப அந்த நேரம் என்னுடைய ஃப்ரெண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து தொழுவதற்காக நியமிக்க சொல்லும் போது அவங்களுடைய மகள் யாரு? ஆயிஷா நாயகி. அவங்க சொல்றாங்களா, ஏன் வாப்பாவையா தொலை வைக்க சொல்றீங்க? ஏன் வாப்பா வந்து தொலை வைக்கும் போது இந்த குர்ஆன் வசனம் ஓதுறதை விட அதிகமா அழுதுட்டே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேரக்டர் எப்படி இருந்து? ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரொம்ப அழுறாங்க. அப்போதுதான் தெரிய வருது அந்த மனிதர் யாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன மனிதர் யாரு? மறுமை வேணுமா இந்த உலகம் வேணுமான்னு கேட்கும்போது மறுமையை தேர்ந்தெடுத்த மனிதர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல வந்து என்னுடைய உற்ற நண்பனா நான் யாரை தேர்ந்தெடுத்திருக்கேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் அவங்களுடைய பாண்டிங் எப்படி இருந்துன்னா, மிஹ்ராஜ் பயணம் தெரியுமா? மிஹ்ராஜ் பயணம் அப்படின்னா என்னது? விண்ணுலக பயணம். எங்க இருந்து எங்க போனாங்க? மிஹ்ராஜ் இஸ்ரா. இஸ்ரான்னா மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போறது, அது வந்து இஸ்ரா. அடுத்து பைத்துல் முகத்தஸ்ல இருந்து விண்ணுலகத்துக்கு கொண்டு போனாங்க, அது வந்து மிஹ்ராஜ்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடைவெளியில போயிட்டு வந்து அங்க எல்லாம் அல்லாஹ் வந்து காட்சியை காமிச்சு கொடுக்குறான். சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில அப்படி முழிச்சு என்ன பண்ணலாம், இதை சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நம்புவாங்களா? இப்ப நான் வந்து 3 மணிக்கு துபாய் போயிட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாராவது? நம்ம நம்ப மாட்டோம், அப்படிதானே? அதே மாதிரிதான் நபிகள் நாயகம் வந்து இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா யாரா நம்புவாங்களான்னு நபிகளார் வந்து ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துல யாரு போறா அப்படின்னா அபூஜஹல். அபூஜஹல் யாரு? ரொம்ப கொடூரம், அப்படிதானே? நபிகளாருடைய இது இஸ்லாத்துக்கே எதிரி. அவன் வந்து என்ன பண்றான், வந்து கேட்கறான், என்ன முஹம்மதே இன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேட்கறான். அப்படி கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. என்ன விஷயம்? அது நான் வந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அந்த அபூஜஹல் என்ன பண்றான், எல்லா மனிதர்களையும் கூப்பிடுறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்க, இந்த தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்னு எல்லா மக்களையும் கூப்பிடும் போது எல்லா குலத்தாரும் வந்து என்ன செய்தி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப நபிகளார் மறுபடியும் சொல்றாங்க, நான் வந்து இப்படி போனேன், விண்ணுலகத்திற்கு போனேன், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீ வர்ணனை பண்ணி காட்டு அப்படிங்கறத வேற சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போனவங்க வந்து போனவங்களும் இருப்பாங்க, போச்சுன்னு சொல்றவங்க நம்ம கேட்போம் இல்லையா, அங்க எப்படி இருந்தது சொல்லு பாப்பேன், நீ போனேன்னு சொல்லல எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். அதே மாதிரி பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க அந்த கூட்டத்துல இருக்காங்க. அப்ப நபிகளார் இடத்துல சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நீ சொல்லு பாப்போமே. அப்ப நபிகளார் வந்து அதை பற்றி சொல்லி வர்ணனை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, மறந்து போகுது, கொஞ்சம்
மறதி ஏற்படுது. அப்போது நபிகளார் சொல்றாங்க, எனக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த பைத்துல் முகத்தஸ் என்னெல்லாம் நடந்ததோ அதை வந்து கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு தந்தான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அதை பார்த்து வர்ணனை பண்றாங்க, பைத்துல் முகத்தஸ் இப்படி இருந்து அப்படி இருந்தது எல்லாமே. அப்புறமா இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து இந்த மக்கள் வந்து சொல்றாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு தானே, அவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாரு முஹம்மது என்ன சொல்றான் பாரு, உன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் பாரு, பைத்தியம் மாதிரி பேசுறான் அப்படின்ற பேரெல்லாம் யாரு கொடுத்தாங்க, நபிகளாருக்கு கொடுத்தாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, முஹம்மது சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். அப்போ இதை விட பெரிய பெரிய நம்ப முடியாத விஷயங்களை கூட நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருந்தது, ரொம்ப சந்தேகம் இல்லாமல் உண்மையாக இருந்தது. அப்படிதானே, என் ஃப்ரெண்டு சொன்னா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டு சொல்றது இல்ல, உண்மையான ஒரு ஃப்ரெண்டு, மார்க்கத்திற்கு உட்பட்ட ஃப்ரெண்டு சொன்னா உண்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற என்ன நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளாடி என்ன இருக்கணும், முதல்ல இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு மனிதர் ஒரு ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போறோம் பாத்தீங்களா, பாக்குறதுக்கு ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகும்போது அதற்கும் என்னதான் நன்மைகள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கதான் செய்யுது. ஒரு மனிதர் என்ன பண்றாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், ஒரு வானவரும் ஒரு மனிதரை மாதிரி அந்த மனிதருக்கு முன்னாடி வரான். வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதரிடத்துல அந்த மனிதர், அதாவது அந்த வானவர் வந்து கேக்குறாங்க, நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, நான் என்னுடைய ஒரு சகோதரன், என்னுடைய ஒரு நண்பனை பார்க்கறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வானவர் கேட்கிறாங்க, அதாவது அந்த மனித உருவில் வந்து அந்த வானவர் கேட்கிறாங்க, ஏதாவது பொருள் ஏதாவது தர இருக்கானா, ஏன்னா இவ்வளவு தொலைவில் இருந்து அவ்வளவு தொலைவில் போகும்போது ஏதாவது எதிர்பார்ப்புடன் தானே போவோம், அப்படி ஏதாவது பொருள் ஏதாவது தர இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போது அந்த மனிதர் சொல்றாங்க, இல்ல நான் வந்து அல்லாஹ்வுக்காக அந்த மனிதரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அந்த வானவர் சொல்றாங்க, ஃபஇன்ன ரசூலுல்லாஹ், அந்த தூதர் சொல்றாங்க, இலைக்க பி அன்னல்லாஹ கத் அஹ்பக கமா அஹ்பப்து ஃபீஹ், நீ யாரை நேசிக்கிறாயோ உன்னை யார் நேசிக்கிறா, அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்முடைய இந்த நட்புக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, குறைகளை வெளிப்படுத்த கூடாது, தூய்மையான நட்பாக இருக்க வேண்டும், அநீதி இழைக்க கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான் எதுவா இருக்கணும், உண்மையான நட்பாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நட்பு நம்ம ஸ்கூல் வட்டாரத்திலையும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துலையும் சரி, இல்ல குடும்பங்களுக்குள்ளாடி கூட சின்னம்மா பெரியம்மா பிள்ளைங்க அப்படி கூட நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படலாம், அப்படிதானே. அப்ப நம்ம வாழக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்முடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம நாளை மறுமைக்கும் பலன் தரக்கூடிய ஃப்ரெண்டாக இருப்பாங்களா, நன்மையின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஃப்ரெண்டா இருக்காளா. நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா நம்மிடத்துல வந்து சொல்லணும், நீ தப்பு செஞ்சுட்டு இருக்க, அது வந்து தவறான விஷயம் அப்படிங்கிறத சொல்லி தரக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்காங்களா. இப்படி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க வந்து நல்லவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்லயே மறுமையில எது வரும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வரும். நாளை மறுமையில நரகவாசிகள் கதறுவாங்களா, அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபி ஸக்கர், உங்களை இந்த சக்கர் அப்படிங்கிற நரகத்துல எது போய் கொண்டு சேர்த்தது அப்படின்னு கேட்கும்போது மனிதர்கள் சொல்லுவாங்களா, வீணானவர்களுடன் வீணானதுலயே நான் கிடந்துட்டேன், இந்த உலகத்துல தேவையில்லாமல் நட்பு கொண்டு அவங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களோட நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் புலம்புவானா. மேலும் அந்த மனிதர் சொல்லுவானா, வயௌம யஅல்லுல் ஸாலிமு அலா யதை, ரெண்டு நகங்களையும் கடித்து கொண்டு நாளை மறுமை நாள்ல அந்த கெட்ட நண்பன் வைத்தவங்க அவன் சொல்லுவானா, யா லைத்தனி அத்தஹத் ரசூல் சபீலா, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றி இருக்க மாட்டேனா, யா ஒய்லத்த லைத்தனி லம் அத்தஹத் குல்னன் ஹலீலா, நான் நல்ல ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுமையில அந்த நேரம் புலம்புவோம். அந்த நேரம் புலம்பியதா பிரயோஜனம் இருக்கா, பலன் இருக்கா, இல்ல. அப்ப இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது, இந்த உலகத்துல வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம கண்ணை கட்டி விட்டது மாதிரிதான், எது தப்பு எது சரி அப்படிங்கறத வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு உலகமா தான் இது இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மள நல்ல விஷயங்கள்ல செலுத்தக்கூடியவர்களாக, நம்ம அவங்கள வந்து நல்ல முறையில நடத்தக்கூடியவர்களாக ஒரு நல்ல நட்பு வட்டாரமாக நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த உலகில நம்ம எப்படி யாரும் நட்பு வைத்திருக்கின்றோமோ அவருடன் தான் நாளை மறுமையிலையும் இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை சேர்த்து நாளை மறுமையிலும்
நல்ல நண்பர்களோடு நாம் உறவாட வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.